गणपतये नमो नमः। ॐ गं 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 गणपतये नमो नमः। ஓம் விநாயகாய நமஹ. ஓம் விநாயகாய நமஹ. ஓம் விநாயகாய நமஹ. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் அனைவரின் தடைகள் அனைத்தும் நீங்க விநாயக பெருமானை வேண்டிக் கொள்கிறோம். எங்களின் முதல் அத்தியாயமான ஆலய அழைப்பு தொடங்குவதில் நாங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். மேலும் லியோ தமிழில் இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். எங்கள் முதல் அத்தியாயத்தை விநாயக பெருமானுக்கு அர்ப்பணிக்கிறோம். எங்கள் நிகழ்ச்சியில் புகழ்பெற்ற கற்பக விநாயகர் கோயிலுக்கு செல்வோம். புதிதாக எதையும் தொடங்கும் முன் ஏன் விநாயக பெருமானை முதலில் வணங்க வேண்டும்? ஏனெனில் பந்தயத்தில் வெல்வதில் பெற்றோரின் மீது கொண்ட அன்பாலும் புத்திசாலித்தனத்தாலும் கவரப்பட்ட சிவபெருமானும் பார்வதி தேவியும் அவருக்கு அமரத்துவம் என்ற பலனையும் அருளினார்கள். புதிய எதையும் தொடங்குவதற்கு முன் விவரிக்க முடியாத வசீகரமான விநாயக பெருமானிடம் நாம் ஆசி பெறுவதற்கு இதுவே காரணம். விநாயகரை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள்: செழிப்பு. எல்லோரும் ஆரோக்கியமான மற்றும் வளமான வாழ்க்கையை விரும்புகிறார்கள். நல்ல அதிர்ஷ்டம். ஞானம். உங்கள் தடைகள் அனைத்தையும் அழிக்கவும். நீங்கள் பொறுமையாக இருப்பீர்கள். அறிவாளியாக மாறுவீர்கள். உங்கள் ஆன்மா தூய்மை அடையும். நிம்மதியான வாழ்க்கை அமையும். விநாயகரை வழிபடுவது குழந்தைகளுக்கும் நல்லது. அவர்கள் படிப்பில் சிறந்து விளங்க இது நிச்சயம் உதவும். பிள்ளையார்பட்டியில் உள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் தமிழ்நாட்டில் சிவகங்கை பகுதியில் உள்ளது. மதுரை நகரிலிருந்து வடகிழக்கே 75 கிலோமீட்டர் தொலைவிலும், தமிழ்நாட்டில் காரைக்குடி நகரத்திலிருந்து வடமேற்கே 15 கிலோமீட்டர் தொலைவிலும் இக்கோயில் அமைந்துள்ளது. காரைக்குடியிலிருந்து திருப்பத்தூர் குன்றக்குடிக்கு இக்கோவில் அமைந்துள்ளது. வழிபடப்படும் முக்கிய கடவுள் பிள்ளையார் அல்லது விநாயகர். விநாயகர் என்ற சொற்றொடர் தனித்துவமான தலைவர் என்பதை குறிக்கிறது. இங்கு விநாயக பெருமான் 4 கைகளுடன் மிகவும் அடிப்படையான அமைப்பிற்கு மாறாக 2 கைகளுடன் காட்சியளிக்கிறார். இது ஒரு பழமையான பாறையில் வெட்டப்பட்ட கோவில். விநாயக பெருமான் ஞானத்தின் இறைவன் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். விநாயகர் கற்பகம் மரம் போன்ற பக்தர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதால் அவர் கற்பக விநாயகர் என்றும் அழைக்கப்படுகிறார். இங்கு விநாயக பெருமான் 4 கைகளுடன் காட்சியளிக்கும் மற்ற தலங்களில் இல்லாத வகையில் 2 கைகளுடன் காட்சியளிக்கிறார். மேலும் அவர் அங்குசபாசம் இல்லாமல்
கால்களை மடக்கி வயிற்றில் ஆசனத்தை தொடாத நிலையில் அர்த்த பத்மா ஆசனமாக அமர்ந்திருப்பார். விநாயகர் என்ற சொல்லுக்கு ஒப்பற்ற தலைவன் என்று பொருள்படும் பக்தர்கள் வலம்புரி விநாயகரை வடக்கு நோக்கி அமர்ந்து வழிபட்டால் சகல செல்வங்களும் கிடைக்கும். இக்கோயிலின் தெய்வம் மருத மரமாக மருதீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலில் வழிபாடு பின்பற்றப்படுகிறது. இது ஒரு பழமையான கோவிலில் உள்ளது என்பதை குறிக்கிறது. பசுபதீஸ்வரரின் சிற்பம் சிவபெருமானுக்கு பால் கொடுத்து வழிபடும் பசு இக்கோயிலின் சிறப்பு. மேலும் செல்வத்தின் அதிபதியான குபேரன் இக்கோயிலில் வழிபட்டார். லட்சுமி, சரஸ்வதி மற்றும் துர்கை ஆகியோர் ஒரே விளையாட்டில் ஒன்றாக காணப்படுவது ஆன்மீகத்திற்கு மேலும் சேர்க்கிறது. மற்ற தலங்களைப் போல் அல்லாமல் திருவீசர், மருதீசர், செஞ்சனேஸ்வரர் ஆகிய 3 லிங்கங்களும், சிவகாமி அம்மன், வடமலர் மங்கியம்மன், சௌந்தர நாயகர அம்மன் ஆகிய 3 லிங்கங்களும் ஒரே இடத்தில் ஒன்றாக தோன்றி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். இக்கோயிலில் காத்யாயினி அம்மனை வழிபட்டால் பெண்களுக்கு திருமணம் நடைபெறாமல் இருக்கும் செவ்வாய் தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். கால மாற்றத்தால் முக்கியத்துவம் பெற்ற சப்த மாதர் இக்கோயிலில் சக்தி சந்நிதி எனப்படும் தனி சந்நிதியுடன் வழங்கப்பட்டுள்ளது. இக்கோயிலில் 15க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. அவை கோயிலின் காலத்தை நிறுவ உதவுகின்றன. கோயிலால் வெளியிடப்பட்ட ஸ்தல புராணம் இக்கோயிலின் வளர்ச்சியை 3 தனித்தனி நிலைகளாக வகைப்படுத்துகிறது. கோவிலில் ஒரு பெரிய வண்ணமயமான கோபுரம், ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்ட பெரிய மண்டபங்கள், உள்ளே பல சன்னதிகள், நடனம் மற்றும் பாடல்கள் பாடுவதற்காக முதலில் சேர்க்கப்பட்ட சாலங்கள், கோயில் சமையலறை, ஆகம நூல்கள் மற்றும் ஷில்ப் சாஸ்திரங்களை பின்பற்றும் கட்டிடக்கலை மற்றும் ஒரு பெரிய கோயில் தொட்டி ஆகியவற்றை கொண்டுள்ளது. வடக்கு இவற்றில் பெரும்பாலானவை பிற்பட்ட நூற்றாண்டுகளில் முக்கிய பாறை வெட்டப்பட்ட குகை கோயிலில் சேர்க்கப்பட்டன. இந்த ஆலயம் சுறுசுறுப்பாக இயங்கி வருகிறது மற்றும் தமிழ் மாதமான வைகாசியில் விநாயகர் சதுர்த்தி மற்றும் பிரம்மோற்சவம் போன்ற வருடாந்திர திருவிழாக்கள் மற்றும் ரத ஊர்வலங்களில் ஏராளமான யாத்ரீகர்களை, குறிப்பாக பெண்களை ஈர்க்கிறது. கோவில் வரலாறு மற்றும் கட்டிடக்கலை ஆரம்பகால பாண்டிய வம்சமானது பண்டைய தமிழ் பிராந்தியத்தின் தென் பகுதியை கிமு 3ஆம் நூற்றாண்டில் இருந்து ஆட்சி செய்தது மற்றும் அவர்கள் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு ஒரு பெரிய சக்தியாக இருந்தனர். அவர்கள் சில நூற்றாண்டுகளாக சோழர்களிடம் தங்கள் ராஜ்ஜியத்தை இழந்தனர். பின்னர் 12ஆம் நூற்றாண்டில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தனர். அவர்கள் இலக்கியம், கலைகள் மற்றும் மத கட்டிடக்கலைகளை ஆதரிப்பதில் கருவியாக இருந்தனர். அத்துடன் பண்டைய இந்தியாவின் வட ராஜ்யங்களுடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதிலும் வர்த்தகத்திலும் ஈடுபட்டுள்ளனர். கற்பக விநாயகர் கோவில் தென்னிந்திய பாரம்பரியத்திற்கு ஆரம்பகால பாண்டிய வம்சத்தின் பங்களிப்புகளுக்கு ஒரு சான்று மற்றும் சான்றுகளில் ஒன்றாகும். சமகால வடிவில் உள்ள இந்த ஆலயம் ஏறக்குறைய 1400 ஆண்டுகளில் நிறைவு செய்யப்பட்ட பல அடுக்கு சேர்த்தல் மற்றும் மறுசீரமைப்புகளை கொண்டுள்ளது. பாறை வெட்டப்பட்ட குகை கோயில் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. இந்த பாறை வெட்டப்பட்ட குகை நரசிம்மவர்மாவுக்கு காரணம். பல பாறைகளால் வெட்டப்பட்ட இந்து கடவுள்கள் மற்றும் தெய்வங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த குகையில் கல்வெட்டுகள் மற்றும் அசாதாரண உருவப்படங்கள் உள்ளன. இயற்கையான பாறையின் வெவ்வேறு முகங்களில் குகையில் பல கல் சிற்பங்கள் உள்ளன. 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாறையில் வெட்டப்பட்ட விநாயகர், முதன்மை கருவறை விநாயகர் சந்நிதி என்று குறிப்பிடப்படும் விநாயகருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. பாறையின் தெற்கு முகத்தில் கற்பக விநாயகரின் 6 அடி பாறையில் வெட்டப்பட்ட புதைப்படிவம் உள்ளது. இந்த விநாயகர் வடக்கு திசை நோக்கி இருக்கிறார். இது ஒரு பெரிய இயற்கையான பாறை மலையில் தோண்டி எடுக்கப்பட்ட குகை என்பதால் பிரதட்சணைக்கு எந்த ஏற்பாடும் இல்லை, அதாவது சுற்றுப்பாதை. விநாயகரின் உருவப்படம் பல வழிகளில் அசாதாரணமானது. முதலில் அவருக்கு 2 கைகள் மட்டுமே உள்ளன. இரண்டாவதாக அவர் தனது வலது கையில் இனிப்புகளை வைத்திருப்பார் மற்றும் அவரது தண்டு வலது பக்கம் மறைந்திருக்கும்.
பொதுவாக 4 கைகளுடன் அவரை காட்டும் பிற்கால சிலைகளைப் போலல்லாமல் தண்டு இடதுபுறம் திரும்பியது மற்றும் அவரது இடது கைகளில் ஒன்றில் இனிப்புகளை பிடித்துள்ளது. விநாயகரின் கற்பக விநாயகர் திருவுருவத்தில் அவரது இடது தந்தம் உடைந்துள்ளது. இந்த உருவம் செதுக்கப்பட்ட நேரத்தில் விநாயகரின் சில உருவச் சின்னங்கள் நன்கு நிறுவப்பட்டிருந்தன என்பதை குறிக்கிறது. இந்த திருத்தலத்தை உள்ளூர் மக்கள் வலம்புரி விநாயகர் என்று அழைக்கின்றனர். அவருக்கு அருகில் 7ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு உள்ளது. இது தேசிய விநாயகர் என்று குறிப்பிடுகிறது. குகை சுவரின் மேற்கு பகுதியில் ஒரு சிவன் சன்னதி ஒரு கஜபிரஷ்டத்தின் உள்ளே கருவறை கிழக்கு நோக்கி திறக்கப்பட்டுள்ளது. இதன் மையத்தில் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சிவலிங்கம் உள்ளது. இந்த கருவறையில் உள்ள ஒரு குறிப்பிடத்தக்க கல்வெட்டு இக்கட்டுரு கோட்டுரு ஐனிஜன் என்று கூறுகிறது. இது அதன் அகழ்வாராய்ச்சிக்கு காரணமான புரவலரின் பெயராக இருக்கலாம். பாறையில் வெட்டப்பட்ட விநாயகர் மற்றும் பாறையில் வெட்டப்பட்ட சிவன் கோவிலுக்கு இடையில் 2 உதவியாளர்களுடன் நிற்கும் அரசர் மனித வடிவத்தின் மற்றொரு அசாதாரண அடித்தளம் உள்ளது. இது அர்த்தநாரீஸ்வரர் என்று பலவாறு விளக்கப்பட்டுள்ளது. அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட மற்றொரு குகை உள்ளது. மீண்டும் இது வழக்கமான பிற்கால சகாப்தத்தின் 4 கைகள் கொண்ட ஹரிஹரருக்கு பதிலாக 2 கைகள் கொண்டது. இது ஒரு சதுர வடிவத்தும் அவற்றை மேலே வைக்கப்பட்டுள்ள இடுப்பு வரை செதுக்கப்பட்டுள்ளது. இது லிங்கோத்பவ. மீண்டும் இது அசாதாரணமானது, ஏனெனில் லிங்கோத்பவா பொதுவாக ஒவ்வொரு பக்கத்திலும் பிரம்மா மற்றும் விஷ்ணுவுடன் காட்டப்பட்டுள்ளது அல்லது பிரம்மாவுடன் ஹம்சா மற்றும் விஷ்ணு வராகத்துடன் குறிக்கப்படுகிறது. மகா மண்டபம், திருமுறை மண்டபம், அலங்கார மண்டபம் மற்றும் மற்றொரு சிவன் சன்னதி, நடராஜர், சண்டீசர் சன்னதி, சிவகாமி அம்மன் சன்னதி என பல மண்டபங்கள் உள்ளன. மண்டபத்தின் தெற்கு பக்கத்தில் தோண்டப்பட்ட குகைக்கு இணையாகவும் அருகிலும் சப்தமாத்ரிகைகள் கொண்ட பலகை உள்ளது. இந்த கோவிலில் பைரவர் நாயுடன் கூடிய சன்னதிகள் அல்லது பிரத்யேக பகுதியும் உள்ளது. சோமாஸ்கந்தர், கார்த்திகேயர் ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில், கார்த்தியாயினி, நாகலிங்கம், பசுபதீஸ்வரர், நவகிரகங்கள் மற்றும் 2 கோபுரங்களையும் இங்கே காணலாம். பெரிய சைவ பாரம்பரிய கோவில்களைப் போலவே அறப்பணிகளுக்காக கற்பக விநாயகருக்கு மடப்பள்ளி என்று அழைக்கப்படும் ஒரு பெரிய கோயில் சமையலறையும் பக்தர்களுக்கு தண்ணீர் வழங்க மண்டபத்தின் உள்ளே கோவில் கிணறு உள்ளது. இக்கோயிலில் பக்தி பாடல்கள் மற்றும் நிகழ்ச்சி கலைகளை பாடுவதற்கும் இடம் உள்ளது. மத முக்கியத்துவம் மற்றும் பண்டிகைகள். வணிகர் மற்றும் வணிக சமூகமான செட்டியார்களின் 9 பூர்வீக இந்து கோவில்களில் இக்கோயில் ஒன்றாகும். இது செட்டியார் அறக்கட்டளையால் பராமரிக்கப்படுகிறது. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் குளம் இக்கோயில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விழாவின் முக்கிய மையமாக விளங்குகிறது. இது 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. 9வது நாளில் தேர் திருவிழா நடைபெறுகிறது. அங்கு இந்துக்கள் ஒன்று கூடி வீதிகளில் செல்லும் ஊர்வலத்தில் பங்கேற்கின்றனர். விநாயகர் தங்க துணியால் மூடப்பட்டு மூசக வாகனத்தில் நடராஜர் மற்றும் சிவகாமியுடன் எடுத்துச் செல்லப்பட்டு இந்த குளத்தில் மூழ்கடிக்கப்படுகிறார். எங்கள் இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தது என நம்புகிறோம். இன்னும் பல புகழ்பெற்ற கோவில்களுடன் கூடிய விரைவில் உங்களிடம் வருவோம். நாங்கள் யூடியூப்பில் பதிவேற்றிய டிவியில் எங்கள் நிகழ்ச்சியை நீங்கள் தவறவிட்டிருந்தால் அதை இங்கே பார்க்கலாம். அனைவருக்கும் அபரிமிதமான ஆரோக்கியம், செல்வம் மற்றும் மன அமைதியுடன் அருள்பாலிக்கு இறைவனை வேண்டி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம். நமஸ்காரம்.